பார்த்து அவங்க வரதுனால தான் அவங்க கூட நான் போகிறேன். சரி, என்னை பார்த்து பத்திரமா கூட்டு போய் கூட்டு வரது எங்களோட பொறுப்பு தான். அவங்க தான் எங்களை கூட்டும் போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அத்தை வீட்டில் ஒரு அழகான ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து அது ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து பிறக்கும் போதே ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு ஒரே இதுவாக இருந்தது, ஆர்வமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் குட்டி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேரும் வச்சாச்சு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின்னு வச்சிருக்கோம். ஜாதகம்லாம் பார்த்தே வச்சுட்டோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி கிட்ட கேட்டு வச்சோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறந்து சீம்பால் இருக்குல்ல, பால் கறந்து சீம்பால் தான் ஸ்பெஷலே. மாடு கண்ணு போட்டாலே முதல்ல யாரை கேட்டாலும் சீம்பால் கொடுங்க கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் கறந்து செஞ்சு சாமி கிட்ட வச்சு படைக்கணுமா பால். அதனால இப்போ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோமே. பண்ணலாமா? பண்ணலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீட்டில் பிறந்தாங்க. சரி, வள்ளின்னு பேர் வச்சது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின்னு பேர் வச்சது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பிறந்தாங்க. ஸோ அதனால செவ்வாய்க்கிழமையில் பிறந்ததுனால முருகரோட இதில் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தேடும்போது அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே கட்டுக்கு பாருங்க மாடு. அவர் வந்து அபி அபி அவர் பேர் வந்து அபி. எங்கேயாவது காட்டில் ரொம்ப தூரம் தான் அபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஈஸியாக கூப்பிட்றதுனால நாங்கள் வள்ளின்னு சொல்லிட்டு பேர் வச்ச மாதிரி நம்ம வீட்டு தான் போகிறாரு. பின்னாடி இருக்கிறதா இந்த கண்ணுக்குட்டியோட அம்மா. அவங்க பேர் வந்து கருப்பு. அம்மா இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அம்மா. ஆமாம். ஸோ இந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிள்ளை, அபியோட பிள்ளை. சரி வாங்க அது கண்ணுக்குட்டி எங்கேயோ போகுதுன்ட்டு அது பார்க்குது. எங்கடா போகிற வாடான்னு. இங்கே வா. சரி, பால் கறக்கலாமா? அத்தை வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே வந்து பால் கறக்க சொல்லலாம். காலையில் கொஞ்சம் கறந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கறந்தா கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அதனால. சரி, ஓகே. பாப்பா வள்ளி வள்ளியம்மா வள்ளி தான் வள்ளி வள்ளி நல்லா இருக்குல்ல? சூப்பரா. ஒரு கிலோ கலசம் 400 ரூபாய்ப்பா. எடுத்து போகிறது இல்லாத நாளைக்கு இங்கே கொடுத்து போடுவாங்க. தூக்கி போகிறது எங்கள் பால் மணி நாளைக்கு இதே மாதிரி காய் தான் இன்னும் தட்டு போகிறேன். பார்த்து அதெல்லாம் பழுக்கல வரணும். என்னப்பா பழமா இருக்கு நினச்சி எத்தனை நாளாக வந்து காய் வாங்கிட்டு வந்து? ஒரு வாரத்துக்கிட்ட இருக்கான். பழுத்த மாதிரி தான் பாருங்க. சவுண்ட்லாம் நல்லா வந்தது. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் சீசன் இல்லைல்ல, சீசன் இல்லாதனால இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் இன்னும் பார்க்கல. ரொம்ப பாலாக இருக்குது. கலர் ஒரு அளவுக்கு இருக்கு. பார்ப்போம் டேஸ்ட். சரி, ஓகே. சொல்ல எடுத்துட்டு தான் டேஸ்ட் பார்க்கணும். சின்ன பால் இன்னும் இருக்கும், ரொம்ப பால். இந்த பால் கையில் போட்டால் எண்ணெய் கூட தாங்காது. அம்மா பாலாக எடுக்கும் கையெல்லாம். மிக்ஸி இதை அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு நம்ம போயிட்டு சீம்பால் கறக்கிற வேலையை பார்க்கலாம். சரி வாங்க வாங்க, அதான் ஃபர்ஸ்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்த்தா பலாப்பழம், இந்த பக்கம் பார்த்தா தர்பூசணி. என்னதான் நீ நினச்சின்னு இருக்கு சொல்லு. பலாப்பழம் தான் கட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொளராயிடுச்சு. ஆமாம், ஏன்னா சீசன் இருந்தால் தான் அந்த இது எல்லாமே நல்லா இருக்கும். பழம் ஆனால் நல்லா பெருசாக இருந்தது. முள்ளுலாம் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. சொல பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது பிஞ்சிலே எடுத்து போட்டாங்க போல. பழுக்கலை சரியா. இதுக்கப்புறமும் பழுக்காது. அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு பக்கம் நல்லா இருக்கு. ஒரு சில சொலை அது மட்டும் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் மாட்டுக்கு போட்டு வேண்டியதான். மாட்டுக்கா கன்சிவாக இருக்குது மாடு, போடக்கூடாது. நம்ம அது கேட்டுக்கோம், அம்மாட்ட கேட்டு. அம்மா பார்த்தா தான் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி சீசன் இல்லை. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? பரவாயில்ல, கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனா நல்லா இருக்கு. சரி, ஓகே. காலையில் எடுத்துட்டு வந்தாங்க. கிலோ 10 ரூபா. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக கேட்டேன். 3 கிலோ வந்தது. 3 கிலோ வந்தது 25 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபா 25 ரூபா தான் கேட்டாங்க. அப்புறம் சரி, ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு இப்போ நானும் அத்தையும் வந்து விழுப்புரம் போகிறோம். ஸோ எதுக்குன்னா என்னோட என்னது ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரில் இனிஷியல் வந்து நிற்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு வசம் வராங்க. அவங்க வரதுனால தான் அவங்க கூட நான் போகிறேன். சரி என்னை பார்த்து பத்திரமா கூட்டு வரது எங்களோட பொறுப்பு தான். அவங்க தான் எங்களை கூட்டும் போகிறாங்க. இப்படியும் மாற்றி சொல்லிக்க வேண்டியதான். சரி போகலாமா? போகலாம். தர்பூசணி சாட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படா வீடியோ ஆஃப் பண்ணுவோம், எப்படா சாப்பிடலான்னு. என்ன சார் என்ன வேலை நடக்குது? சீம்பால் வந்து கிண்டிட்டு இருக்கான் படைக்கிறதுக்கு. இந்த காலையிலேருந்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போதான் ஒரு வேலையாக தள்ளி போயிட்டு இப்போ தான் செய்கிறாங்களே. ஆமாம், நான் இப்போ விழுப்புரம் போயிட்டு வந்தோம். அந்த வேலையெல்லாம் எப்போ முடிச்சுட்டு இருக்கும்போது ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் போகலான்னு சொன்னதுனால நானும் அதையே கிளம்பி போயிட்டு இப்போ தான் வந்த உடனே முதல் வேலை இதுதான். அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் பால் கறந்தாங்க. நாளைக்கு காலெலாம் அந்த அளவுக்கு வராது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஆடு செஞ்சுருக்கலாம். ஆனால் அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி வராது, நீ கிண்டிடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து கண்டுபிடிச்சி மாடு. ஸோ அதனால் இன்னைக்கு வராது, நீ இது கிண்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டிட்டு இருக்கேன். சரி கிண்டுங்க, எப்படி கிண்டாலும் சரி சாப்பிடலாம். சிம்பால்னா யாருக்கு தான் பிடிக்காது. எனக்கு ஆனால் கேக் மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிண்டி இது சாப்பிட்டா தான் பிடிக்குமே. அது கொஞ்சம் பன்னு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், இது நல்லா இருக்கும். பால் கோவா மாதிரி இருக்கும் இது ஃப்ளேவர். அந்தாண்ட வச்சிருக்கீங்களா? அது காசு இல்லையா? அதுவும் காசு. அது காசு இல்லை, பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்கு. அவங்க கேட்டாங்கன்றதுனால எப்பயுமே கண்ணு போட்டால் சீம்பெல்லாம் கறந்தா அக்கத்தை பக்கத்துலாம் கொடுப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க வீட்டில் போட்டால் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் சரி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? பால் கறந்துட்டுருக்கோம். என்ன பால்? சீம்பால் இன்னும் கறக்குறது. 3வது நாள் இது. காலையிலேயே அம்மா கறக்கல இன்னும். அது தானாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே சொட்டிட்டு போயிட்டு இருக்கு. கண்ணுக்குட்டியும் குடிக்குது. ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி குடிக்கிறதுனால தான் நமக்கு விடுது. ஏன்னா கண்ணு போட்ட உடனே பாலை நமக்கு தராது, உள்ளே தான் இழுத்து வச்சுக்கோம். கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் தரும். பாலை கறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே இருந்துச்சுன்னா கீழே தானாக வந்து சொட்டுது இல்லையா, அதுவும் வீணாக போகும். அது மட்டும் இல்லாமல் பால் கறக்காமல் விட்டால் நெருக்கி ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் அந்த பால் கறக்கிறதுலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனம் பால் கறந்துட்டு இருக்கிறது அம்மா இல்லாதனால. சரி எங்கள் வீட்டுக்கு போட்டால் இவர் தான் குட்டி கண்ணு குட்டி. முன்னாடியே பார்த்ததில்ல, எங்கே வராரு? சீம்பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறந்து படைச்சி சாப்பிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் சீம்பால் பாருங்க. இது வந்து இன்னும் இதுவாக இல்லை. ஆனால் முதல் நாள் சீம்பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேக்கு மாதிரி வரும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பொடியாக செஞ்சு மணல் மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. இப்படி தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ளேவர், நல்லா இருக்கும். ஆனால் அதுவும் அதை விட இதான் சூப்பராக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது தான் இப்படி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும், இல்லை கேக் மாதிரி சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு கம்மானுங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு சீமான்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க நிலவுக்காத்த கிரீம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ரொம்ப நாளாக எப்படா கண்ணு போகணும், எப்படா கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டிலாம் கண்ணு போட்டாலே நமக்கு தருவாங்களான்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த மாதிரியான பொருள் இது. ஸோ நம்ம வீட்டில் கண்ணு போட்டு சாப்பிட்றோம் ஒரு தனி சுவை தான் இல்லை? ஆமாம், இன்னும் ஒரு 2 நாளைக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அது அதோட இது. இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வந்து அதுலேருந்து கொஞ்சம் தான் கிடச்சிது. நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி. ஆனால் அந்த பால் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், இப்போ மண்டே வந்து நல்லா பால் வரும். அதில் வந்துன்னா அந்த சொசைட்டியில் ஊற்றுவாங்க, அப்படின்னா பால் காரங்கிட்ட ஊற்றுவாங்க. ஒரு மாடு வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூவாக தான் இருக்காரு. 3 மாதம் சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணு போட்டால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.